அவருக்கு நான் மரண விதிக்கிறேன். நல்லா சிரிக்க வைக்கிறது ஒண்ணு பாராட்டி 20 ரூபாய் கொடுத்துறாங்க. அவர் என்ன தண்டனை கொடுக்குறா? இப்ப 302 படி மரண தண்டனை. ஏண்டா அந்த 20 ரூபாய் இருந்தா அந்த குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரு, இல்ல பால் பாட்டு வாங்கி கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுத்தா அவருக்கு முன்னாடி அம்மா சொத்தா சூத்தால கைங்க 20 ரூபாய் கொடுத்துட்டாக்கா இன்னும் நான் 150 ரூபாய்க்கு நான் எங்க போறது? நானு 150 ரூபாய் பின்ன பின்ன எதுக்கு பிளாக்ல போட்டுறேன். மாலை போட்டு அடக்கூடிய இல்லைங்க, என் பேரை சொல்லி உனக்கு வாயில மூச்சப்பா இந்த சந்தோஷமா நாளே என்ன என்ன என்னம்மா என்ன நகைச்சுவை? எனக்கு போன பிறகு நான் நகைச்சுவை இது பரவாயில்ல. மர்மம் எப்படி சொல்லுமா? இல்ல இது விட இது சூத்து பட்டு போகுது. இது எப்படி இருக்குமா? சூப்பரா சூப்பரா கை விடுமா? அது கை கொடுக்குது, அதுக்கிட்ட போய் கை கொடு பாப்பா, அதுக்கிட்ட கை கொடு. எங்க அம்மாடா பிஸ்கட் பையா? சொல்லலாமா நீ? சொல்லலாமா நீ? மகன் நலாயினி இந்த சந்தோஷமா நேரத்தில் சந்தோஷமா சந்தோஷமான செய்தியா? சந்தோஷமான செய்தி என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? காலகாலத்தில் உனக்கு ஒரு திருமணம் செய்ய கண்கூட பார்க்க வேண்டும் தாய் தந்தை நாங்கள் 2 பேரும் ஆசைப்படுறோம். எங்க ஆசை நிறைவேற்றி ஒரு கடவுள். ஆமாமா ஆமாமா இருப்பது யார்? நீ ஒரே மகள், ஒப்பற்ற மகள். உன்னை தவிர யாராவது அரசு இருக்கின்றார்களா? அம்மா போது நிறுத்துங்க. இனிமேல் கொண்டு உங்கள் 20 வாயில இருந்து உங்கள் நாவில இருந்து திருமண பேச்சே வரக்கூடாது. என்ன சொல்ற? வேண்டாம் வேண்டாம் சொல்லி என்ன எனக்கு திருமணம் வேண்டாப்பா. நான் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்று அறிவை வெறுத்து விட்டு நான் இருக்கின்றேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பெண்ணால் புகுது விட்டால் புகுது விட்டு விட்டு தேடி விட்டு விட்டு புகுது விடு ஒரு நாள் செல்ல வேண்டும். உண்மைதான் தாயே, நீங்க சொல்வது சரிதான். ஆனா இப்பொழுது எனக்கு திருமணத்தின் மீது ஆசையே கிடையாது. ஏன் திருமணம் செய்து கொண்டு ஏன் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆமா, கஷ்டம் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், அனைத்து வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, திருமணமே செய்யாம காலம் முழுது உங்களோட நான் இருக்க வேண்டும் என்று மனதில் ஆசை வைத்து விட்டேன். மகளே, இப்படி பேசுற நாட்டு மக்கள் எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் ஏற்றாங்க தெரியுமா? ஒரே மகள் திருமணம் செய்து கொடுக்காமல் நாட்டு மன்னர் மகாராணி எப்படி இருக்கிறார்கள் என்று உன் தந்தை என்னைதானே கேவலமாக பேசுவாங்க. நாட்டு மக்கள் யாராவது எப்படி வேணாலும் எதை வேணாலும் பேசட்டும், ஆனால் எனக்கு திருமணத்தின் மீது ஆசை கிடையாது. திருமணத்தின் மீது எப்பொழுது ஆசை வருகின்றதோ அப்பொழுது நான் உங்களிடத்தில் திருமண ஆசை வந்துவிட்டது. எனக்கு மாப்பிள்ளை பாருங்க, எனக்கு திருமணம் செய்து வைங்கள் என்று உங்களுக்கு நான் எடுத்து உரைக்கின்றேன். அப்பொழுது திருமணம் செய்யுங்கள். அப்பா, நான் 48 நாள் கௌரி பூஜை செய்ய போகின்றேன், சக்தி பூஜை செய்ய போகின்றேன். இந்த சக்தி பூஜை செய்து முடிந்த பிறகு இல்ல செய்யும் பொழுதே கூட எனக்கு திருமணத்தின் மீது ஆசை இருந்தால் அப்பொழுது நிச்சயமா நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதற்காக ஏற்பாடுகளை நீங்க செய்ய வேண்டும். சங்கம், குணக்கல்விஷம், நாராயண மனாலயம் என்று ஆமா, 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் உள்ளே வரலாம் அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உள்ளே வரலாம். இதற்கு இடைப்பட்டவர்கள் உள்ளே வந்தால் தலையை துண்டிக்கப்படும், தலை தகரத்தில் பறக்க வேண்டும் என்று அறிக்கை எழுத வேண்டும். கரும்பலகையில் எழுத வேண்டும். அப்படியா? என்னுடைய ஆசை எப்போது உனக்கு திருமண ஆசை வருகிறதோ அப்பொழுது தாய் தந்தை வந்து சொன்னால் சீக்கிரமாக உனக்கு அதிவிரைவாக திருமணம் செய்கின்றேன். அதற்காக எனக்கு சீக்கிரமாக ஒரு கடிகாவனத்தை ஏற்பாடு செய்யணும். அந்த கடிகாவனத்திற்கு 20 காவல் இருக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். இப்போ என்னுடைய மகன் சக்தி பிரியை செய்ய முடியாது, 40 நாள் கவலை பிரியை செய்ய முடியாது. அப்படி என்றால் உடனே சென்று நீங்க ஒரு கன்னிகாமணி அமைக்க வேண்டும். அந்த கன்னிகாமணத்துக்குள்ளே 5 வயதுக்கு உட்பட்ட உள்ளே வரலாம்.
60 வயதுக்கு மேற்பட்டு உள்ளவர்களா இடைப்பட்டு வந்தால் தலை துண்டிக்கப்படும் என்று அறிக்கப்படுகிறது எழுதி விட்டு அதற்கு காவல் கூட இந்த இமயமலை சாரை மௌக்கல்ய மகரிஷி எனக்கு எதுவரை காணவில்லை. தெரியவில்லை. அனுதினமும் ஒரு நாள் படிச்சு நான் ஊர் உள்ள உம்மளை பொழுது உம்மளை யார் அந்த ஆளு வாய் வசந்த மந்திரி தவறான வார்த்தைகள் பேசினால் சாபத்தை கொடுத்துடுவேன். நீ சச்சி போட்டா நான் சாப்பிட்டு போடுவேன். ஆண்டத்தி சத்தியத்தை சொல்லுவாய் பாடுவாரு. நான் யார்? நான் யார்? எப்படியா பையன்? அம்மால சிரிக்கே சிரிக்காது. நீ சிரிக்கே சிரிக்காது. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். மக்காருமா மக்காரு மக்காரு. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். நான் சிரிக்க நான் சிரிப்பேன். நானும் ஓடுவேன். நான் உட்கார்ந்தேன். நான் உட்காருவேன். நான் உணவருந்தினேன். நானும் உணவருந்தினேன். நானும் உணவருந்துவேன். சத்துட்டா நாயா நான் சாவுறேன். நீ நாலு வந்து நீ சாவு போற. நான் சாவுன்னு எடுக்குன்னா சனிவாரமா இருக்கு. சரி என்ன சனிவாரமா இருக்கியா? என் கால்ல மூணத்தை கட்டிக்கிறேன் நானு. என் கால்ல மூணத்தை கட்டிக்கிறேன். கால்ல 3 கட்டிக்கிறேன்டா. உனக்குலாம் என்னடா இப்பதான் கதைக்கு வந்து அம்மா உனக்கு உடம்பு சொல்லுதா? மூணு என்னன்னு கேளு. பொண்டாட்டி 1 மனைவி 2. பொண்டாட்டி 1 மனைவி 2 2 மை ஒய்ஃப். பொண்டாட்டினா யார்? அட பாப்பா கேட்ட பத்தி கேள்வியா? என்னடா அங்கதான் நிக்கிறேன். நீ பொண்டாட்டினா யாருன்னு கேட்க? அது அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்றது பொண்டாட்டி. அப்பா அம்மா பார்த்து திருமணம் செய்வது அது பொண்டாட்டி இல்லப்பா. பொண்டாட்டி மனைவி எடுத்து யார் தெரியுமா? மனைவி எடுத்து யார் தெரியுமா? அது மண்டபத்துல கல்யாணம் பண்றது. எப்படியா? மனைவி என்பது மனைவி மண்டபத்துல
சிரிக்காத மூஞ்சிலே. அது அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுது. மணி யார் தெரியுமா? அது மண்டபத்துல கல்யாணம் பண்ணுது. மை ஒய்ஃபுக்கு இது அதான் தெரியுமா? உம்மால அதான் முக்கியமானது. மை ஒய்ஃப் யார் தெரியுமா? உம்மால வீட்டுக்கு வரச்சு. இந்த இமயமலை சாரல் என்னுடைய பெயரை கேட்டானே. அவரு யார் வந்துக்கிறாரு? என்ன பேசுறவ கூப்பிடு. என்ன பேசுறீங்க? என்ன புசு புசு பேசுறீங்க? எல்லாம் சத்தியம் பண்ணு. தாயே ஐயப்பூ 2 கனி நோடு போய் சொல்லாது. நீ உங்க கொடுமா அம்மா அவன் சூத்தி கேப்போ. அவன் கையில வச்சுக்கிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி கீசிங்க. போடி 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 பேசு பேசு பேசு. என்ன தாத்தா கீப்ப நம்மள போட்டு விளையாடிறாரு. பாதி பேர் கேட்கறதே சொல்லிட்டு போட்டான். அவன் சொல்றான் சொல்லு நம்ம எல்லாரையும் மேடையில அடி அடிக்கிறாங்க. ஒரு நம்ம எல்லாரும் மேடை மேல எம்மா அடி அடிக்கிறாங்க. பொண்டாட்டி வீட்டுல யாரும் அடிப்பாங்களோ? அப்படி 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 அப்படியா? இந்திக்காரன் பானி பூரி விக்கல அதே என்னடா நாடி வாங்குற கஷ்டம் எங்க அம்மாவுக்கு தெரியுது. எவ்வளோ போய் உங்களுக்கு தெரிய மாட்டாடா. இந்த இமயமலை சாரல் இமயமலை சாரல் இமயமலை சாரல் மகரிஷி டியூப்லெஸ் கிடையாதா? மௌக்கல்ய மகரிஷி மகரிஷி தினமும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 8 அதிகாரம் 18 இந்த மௌக்கல்ய மகரிஷி அரப்பு இல்ல காலையில் எடுத்துங்கோ கலட போட்டுருப்பாங்க. சொல்லுங்க அப்படி அல்லு பகலம் அடைகிறப்போ அந்த ஆண்டவனையே துதித்து வழிபடுவது வழக்கம். ஆண்டவனை துதித்தா அவரே பார்க்காதுடா. சத்தியமா சொல்ற தம்பி, அவரே பார்க்காத. நாளைக்கு நைட்டு உன் கனவுல வர கூட ஒரு ஆளு சிரிக்காதடா நீ. கனவுல சொல்ல விடாத புடி. அடிக்கிறவன் ஆண்டவனை துதிப்பது வழக்கம். ஆமாங்க அவரே அவரே என்னதான் விடு அந்த சிவனையே கோரி வரம் இருப்பது. சிவனுடைய பக்தனாகவே வாழ்ந்திருக்கிறார். ஆமாங்க சிவனை துதிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக. ஹரி ஓம் நமோ நமச்சிவாய.
திவ்ய ஆதிய தாண்டிய மூர்த்தி ஆதிய தன்ய மூர்த்தி ஆதிய தாண்டிய மூர்த்தி கருவுரு தடுத்து போட்டும் காலகண்டனே தேவா தேவா சிலையதில் உருவாய் வந்து திருவாளனுக்காக இங்கு ஹரிசனம் தந்திட்ட தேவா தேவா காலையில நாட்படுகிறேன் யாரை வந்தால் கொள்வாய் தேவாதி தேவா 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 அப்பா மகன் தேவா சதுபால் தேவா பாடமா என்ன அனுபவம் அகந்தை என்ன பண்ண குழு காணிங்களா எங்க போய் எங்க வீட்டுல சாவுல உங்க வீட்டுல போட்ட பொண்ணு சுடு 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 பார்த்தாயா என்ன ஆர்வம் இருந்தால் நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி கவலை நிற்கும் ஒரே ஒரு மகன் என்று ஒருவர் இருக்கிறார். ஐவரி 56 தேசத்து நாட்டு மன்னர்களும் வெற்றி வந்தார்கள். ஆனால் அனைவரையும் அனைவரையும் பார்த்தாயா கல்யாணத்திலே கௌரி பூஜை செய்கிறான். அவனுடைய ஆதிபத்தை அடக்க வேண்டும் என்றால் அகந்தையை அடக்க வேண்டும் என்றால் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன இதுதான் எனக்கு நேரம் என்ன செய்ய போகிறேன்? இப்பொழுது ஒரு அழகான மன்மதனாக உருவம் எடுத்து அழகான மன்மதனாக உருவம் எடுத்து அங்கே செல்ல வேண்டும். நல சக்கரவர்த்தியை சந்திக்க வேண்டும். ஆமாங்க புறப்படு போகலாம்.